விட்டுருங்க சார், விட்டுருங்க விட்டுருங்க சார். எழுந்துடா. யாருக்கிட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க சார், புது பசங்க, அதான் உங்களை யாருன்னு தெரியாம. அப்போ உன் பழைய ஆளுங்களுக்கு என்ன நல்லா தெரியுமா? ஆடா என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு தெரியாத தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா என்ன? இவனுக்கு தப்பா பிறந்த பசங்க. ஏன் தர்மா, நான் டியூட்டியில் இல்லாதப்போ பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டியா? எது கள்ளச்சார பிசினஸ் தானே சொல்றீங்க? ஆட அந்த கழுதியை தலைமுடிக்கிற மாலாச்சு சார். அடியெல்லாம் நிறைய வச்சிருக்க. அரசியல்வாதிகளோட பழகி அவங்கள மாதிரியே ஆயிட்டேன் சார். பதவி போன அப்புறம் கூட 10 பேர் கூட இல்லைன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க, அதே போலதான் நானும் தொழிலை விட்ட பிறகு கூட இந்த தொல்லையெல்லாம் கூட வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சிவகுருவும் உனக்கு பெரிய தொல்லை தான் இல்லையா தர்மா? எந்த சிவகுரு சார்? நேத்து உன் கூட போன்ல பேசினத அதுக்குள்ள மறந்துட்டியா? அடட, அந்த ஆளை சொல்றீங்களா? அந்த ஆள் நிஜமாவே தொல்லைதான் சார். சாதாரண கான்ஸ்டபிளா இருந்தான், தெரிஞ்சவங்க கைய காலை பிடிச்சி இன்ஸ்பெக்டர் ஆக்கி விட்டேன். இதுக்கு மேலே ப்ரமோஷன் உயிர் எடுக்கிறான். அப்போ உங்க 2 பேருக்கும் உயிரை எடுக்கிறதுல தான் தொடர்றேன் சார். அவனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு தானே இங்க வந்திருக்கீங்க? எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக வரல, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். என்கிட்ட உண்மையை சொல்லல அரெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்க திரும்பவும் டியூட்டியில் ஜாயின் பண்றப்ப தெரியும் உங்களால எனக்கு தொல்லை வரணும். சார், என்ன மாதிரி திருந்தி வாழ ஆட்களுக்கு தொல்லை கொடுக்கறதுனால தான் நாட்டில் அவனுமே திருந்த மாட்டான். ஒன்று சொல்லவா, தப்பு பண்றவங்க அதிகமாகிறது காரணமே உங்க டிபார்ட்மெண்ட் தான். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. நிஜமாவே நான் புத்திசாலி தான். நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா முன்ஜாமீன பின் பாக்கெட்ல வச்சிருக்கேன். அவசரப்பட்டுட்டியே, முன் பாக்கெட்லயே வச்சுக்க. இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண வரல, சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போக வந்தேன். நான் தொட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன். குடும்ப பொண்ணா இருக்கிற, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துக்கா. ஏய், உன் கூட வாழ பிடிக்காம புருஷன் இன்னொருத்தி கூட ஓடிட்டான்னு கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கடி. வாபஸ் வாங்கல, உன்னை உன் பையனை எல்லாரையும் காலி பண்ணிடுவேன். அழுவாதீங்க அத்தை. குற்றவாளி மிரட்டதை பார்த்தா இந்த கேஸ்ல ஒரு நேர்மையான அதிகாரி நுழைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். வணக்கம் சார். வணக்கம். டேய், போய் கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வாடா. என்ன மரியாதையெல்லாம் பலமா இருக்கு? நீங்க கொடுத்த ஐடியா. ஆமா, தர்மா எங்க? வெளியே போயிருக்காரு. வெளியூர் போயிருக்காரு. இவன் கொஞ்சம் புதுசு சார், அதான் இப்படி குழப்பறான். எப்போ வருவாரு? வந்துருவார் சார். நான் வெயிட் பண்றேன். சார், உங்களை ஆனஸ்ட் ராஜ் தேடிட்டு வந்திருக்காரு. ச்சே, எதுக்கே அந்த ஆள் சும்மா வந்துகிட்டு இருக்கான்? அந்த ஆளை பார்த்தா ஏடா கூட தான் பண்ணிடுவேன். வாயங்க, நான் இல்லைன்னு சொல்லு போ. சரி சார். இரியா, அவர் வெளியே போயிருக்காரு, ராத்திரிக்கு தான் வருவாருன்னு சொல்லு. சொல்லிடுறேன் சார். ஜாக்கிரதை. சார், அவர் ராத்திரி தான் வருவார் சார். என்னையா இப்ப தெரியாதுன்னு சொன்ன? மறந்துட்டேன் சார். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கே. இதெல்லாம் பர்மா தேக்கா? ஆமா சார், ஒரிஜினல் பர்மா தேக்கு.
என்னப்பா யாருமே புழங்குறது இல்லையா? இல்லைங்க. தர்மா வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லு. சரிங்க சார். டானி கமான். Johnny, come on. மார்க். எஸ் சார். இங்கே எடுங்க.
சார் மொத்தம் எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க? இன்னும் வேலை முடியல, தொடர்ந்து இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சதுக்கு பின்னாலதான் எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு உறுதியா சொல்ல முடியும். சார், இந்த கொலைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனிதாபிமானம் இல்லாத செயல். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். தர்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா சார்? அவன் தப்பிச்சுட்டான். அவனோட ஆட்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கிட்ட இருந்து தகவல் ஏதாவது கிடைச்சதா? அரெஸ்டானவங்க எல்லாருமே அவங்கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட இருந்து தேவையான எந்த தகவலும் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. கூடிய சீக்கிரம் கிடைக்கும். கொலைகளுக்கு அரசியல் பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நடந்த சில கொலைகளுக்கு அரசியல் பின்னணி இருந்ததால உங்க டிபார்ட்மெண்ட்ல சீரியஸ் ஆக்ஷன் எடுக்காம இருந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கேஸ் ஆயிடுமா சார்? நடந்து போன தப்புகளுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ஏன் சார் குறை சொல்றீங்க? நீங்க மட்டும் என்னவா? உங்களுக்கு வேண்டாத கட்சிக்காரங்க சம்மந்தப்பட்டிருந்தா கிளின்னு கிழிச்சு பெருசாக்கிடுவீங்க. வேண்டிய கட்சிக்காரங்க அந்த விவரங்களை சரியா எழுதாமலே அமைக்கிடுவீங்க. சொந்த விருப்பு விருப்பெல்லாம் இதுல காட்டக்கூடாது. இந்த ஸ்கெலிட்டன் பாடியை பாதி எரிச்சு புதைச்சிருக்காங்க. புதைச்சு 2 years இருக்கலாம். மண்டையோட்டுக்குள்ள இருந்து எடுத்த மண் பரிசோதனைக்கு போயிருக்கு. கரெக்ட் ரிசல்ட் நாளைக்கு வந்துடும். இந்த எலும்பு கூடு கழுத்து எலும்பு, விலா எலும்பு முறிஞ்சு போயிருக்கிறதுனால பல ஆட்களோட தாக்குதல்ல இறந்திருக்க கூடும். இது ஒரு பொண்ணோட எலும்பு கூடு. மிஸ்டர் விஸ்வநாத். எஸ் சார். 85ஆம் வருஷத்துல இருந்து 88ஆம் வருஷம் வரைக்கும் யார் யார் காணாம போனாங்கிறத தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்டேஷன்களையும் கான்டாக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் தரணும். வித்தின் 2 days எனக்கு கிடைக்கணும். ஓகே சார்.